வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது திரௌபதி பார்ட் 2. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்ட் 1ஓட கண்டினியூஷனா தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோயில் ரெனோவேஷன் ஒர்க்குக்காக ஃபாரின்ல இருந்து 2 பொண்ணுங்க வராங்க. இந்த பொண்ணுங்களை நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு ரிச்சர்ட் தான் இந்த வேலையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கோயில் சுத்தி காட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு சங்கத்தமிழ்ல பேச ஆரம்பிக்குது. ரிச்சர்ட்டை கை கட்டி இவரு தான் என்னோட கனவு அந்த காலத்துல அப்படிங்குது. அப்ப அது என்ன காலம், எதனால வந்துட்டு இந்த பொண்ணு இவரை கை காட்டி கனவுனுங்குது. அப்ப இந்த பொண்ணு யாரு, அப்போ அந்த வீர வல்லால் மகாராஜா அப்படிங்கிற ஒரு யாரு, அதுக்குள்ள நடுவில் என்னென்ன கதை நடந்துச்சுங்கிறது இந்த படத்தோட மீதி கதையை வந்துட்டு அமைச்சிருக்காரு மோகன்ஜி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை வந்துட்டு எடுத்திருக்காரு. படம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வாட்சபிளா தான் இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். எனக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல நீட்டாவே படத்தை வந்துட்டு பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஆனா எந்த கேரக்டருமே எனக்கு வந்துட்டு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தல. அது வீரவல்லாளர் மகாராஜாவா நட்டி பண்ணியிருக்கிற கதாபாத்திரமாகட்டும், இந்த சைடே நம்ம ஹீரோ ரிச்சரோட கதாபாத்திரமாகட்டும், அதே மாதிரி திரௌபதியோட கதாபாத்திரமாகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு கேரக்டரா வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்பாக்ட் அப்படிங்கறது வந்துட்டு ஏற்படுத்தலையோ அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி சிஜி ஒர்க்ஸ் ரொம்ப சுமாரா தான் இருந்தது. கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல ஏஐக்கான சில விஷயங்கள் வந்துட்டு படத்துல வந்து வச்சிருந்தாலுமே அந்த காட்சிகள் வந்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமா கடைசி கிளைமேக்ஸ்ல 100 யானை வர சீக்வன்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு சுமாரா இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். அந்த பூனை வந்துட்டு எகிரி வர அந்த ஒரு காட்சிகள்லாம் இருக்கும். அது வந்துட்டு நல்லதான் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலுமே அவர் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு துருத்திட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. அதே மாதிரி எமோஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது பெருசா வந்துட்டு கனெக்ட் ஆகாம போயிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கலாம். ஹீரோ எதுக்கு இடத்துல கத்தி எடுத்துக்கிட்டு இருங்க அவ்வளவுதான் என்னோட பணி நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு குத்த போய்க்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு அவரே வந்துட்டு சாவடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருந்தது. எனக்கு பெருசா அதெல்லாம் வந்துட்டு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு புது விஷயம், ஒரு வீர வல்லாளர் மகாராஜா அவரோட கதையை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி படத்தை வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் ஹோல்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதுல வந்துட்டு மோகன்ஜி வெற்றி பெற்றிருக்காரு. மற்றபடி எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்தது. ஸோ நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தள்ளி விட்டுருங்க. சில பேர் பாகுபலி பத்மாவதின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ருத்ரமாதேவி அந்த அளவுல தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த படத்தை 31 நாள்ல முடிச்சது அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா எடுத்துக்கலாம்.